ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 2-in-1 மசாலா பவுடர் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பிரியாணி மசாலா ப்ளஸ் கரம் மசாலா. இந்த ஆல் பர்பஸ் கரம் மசாலா ஒரு டைம் நீங்கள் பண்ணி வச்சுட்டா பிரியாணி, குருமான்னு எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ வாங்க இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆல் பர்பஸ் கரம் மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இவ்வளோதாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அவ்வளோதான். இது 4 பொருள் தான் தேவை. பட்டை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 30 கிராம் அளவு பட்டை எடுத்திருக்கேன். இது நம்ம ஊர் கடைகளில் கிடைக்கிற சாதாரண கெட்டிப்பட்டை, சுருள் பட்டை கிடையாது. இந்த பட்டை 30 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஏலக்காய் நல்லா க்ரீனிஷ் கலரில் இருக்கிற ஏலக்காயாக வாங்கிக்கோங்க. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல பச்சை பசேல்னு இருக்கணும். இந்த ஏலக்காயில் தான் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். பட்டை எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதில் 3ல் 1 பங்கு அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதாவது 30 கிராம் பட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா 10 கிராம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 30 கிராம் பட்டை, 10 கிராம் ஏலக்காய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கிராம்பு, ஏலக்காயிலிருந்து பாதி அளவு எடுத்துக்கோங்க, 50% வரைக்கும். அதாவது 10 கிராம் ஏலக்காய்க்கு 5 கிராம் கிராம்பு எடுத்திருக்கேன். ஏன்னா கிராம்பு அதிகமாக சேர்க்குறப்ப நமக்கு காரம் அதிகமாக வரும். அடுத்ததாக 2 அன்னாச்சிப்பூ எடுத்திருக்கேன். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக 2 கிராம் அளவுக்கு வரும். இந்த மாதிரி ரேஷியோவில் நம்ம இந்த பொருட்கள்லாம் சேர்த்து பண்ணும்போது பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கரம் மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமான அளவில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது அப்படியே டபுள் த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அளவு எல்லாமே பட்டை 30 கிராம்னா 60 கிராம் எடுத்துக்கோங்க. கிராம்பு 10 கிராம்னா 20 கிராம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான மொத்த பொருளும் இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு பொருளும் நம்ம சேர்த்துக்க போகிறதில்ல. இப்போ எல்லா பொருளையும் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஏலக்காயை மட்டும் இந்த மாதிரி ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து நம்ம அரைக்கிறப்போ ஏலக்காயோட தோல் வந்துட்டு கடினமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே நல்லா அரைப்பட்டு வந்துடும். இல்லாட்டி மசாலா ரொம்ப நைஸாக அரைப்பட்டு வராது. ஏலக்காயை வதக்கும் பொழுது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, டக்குன்னு தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஏலக்காய் நல்லா உப்பி வரும். ஃபுல்லாக நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஏலக்காய் நல்லா உப்பி வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. மற்ற பொருட்கள்லாம் இந்த மாதிரி வறுக்கக்கூடாது. வறுத்தா அதோட ஒரிஜினல் ஃப்ளேவரே போயிடும். ஏலக்காயை மட்டும் வறுக்கறனால அதோட ஃப்ளேவர் வந்துட்டு மாறவே மாறாது. இப்போ ஏலக்காயை நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இந்தளவு நல்லா வறுத்துருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நைஸான பவுடர் நமக்கு கிடைக்காது. இப்போ ஏலக்காயை மட்டும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைக்கும் பொழுது ஏலக்காயோட ஸ்ட்ராங்கான தோல் எல்லாமே இந்த மாதிரி தனியாக வந்துடும். இந்த மாதிரி சரியாக அரைபடாத தோலையெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. இதை நீங்கள் டீக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு மீதி இருக்கிற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நாம் இதில் எடுத்து வச்சுருக்க கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்துக்கலாம். கிராம்பு, அன்னாச்சிப்பூ அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கோங்க. பட்டையை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு பூச்சி வைக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா எவ்வளோ ஃபைனாக பொடியாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம முன்ன காமிச்ச மாதிரி அந்த ஏலக்காயோட தோல் எதுவுமே சுத்தமாக இல்லை. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற எல்லா தோலையும் எடுத்துட்டோம். அதனால் பவுட்ரு இந்த மாதிரி ரொம்பவே நைஸாக உங்களுக்கு வரும். நீங்கள் அரைக்கும் பொழுதே இந்த பவுடர் ரொம்ப கமகமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் அரைக்கிறப்ப இதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கனால இந்த பவுடர் லைட்டாக சூடாக இருக்கும். இதை நல்லா லைட்டாக ஆற வச்சு நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இந்த பவுடரை நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 கிலோ பிரியாணிக்கு இந்த மாதிரி 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. மற்ற குழம்பு, கிரேவி வெரைட்டிஸுக்கெலாம் நீங்கள் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்தா போதும். அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த 2-in-1 மசாலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.